श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदाहृति। श्री राघव यादवीयम श्लोकम 5 प्रतिलोमम तम त्राताः श्रीमान आम अभीतं स्पीतं शीतं ख्यातं सौख्ये सौम्ये सौनेतावै घीराघीयो யோதே காயன். இதை பிரித்து பொருள் கொண்டோமையான தம் திராதா ஹ ஸ்ரீமான் ஆம அபீதம் ஸ்பீதம் ஷீதம் க்யாதம் சௌக்கியே சௌமியே அசௌ நேதாவை கீராகி யஹ யோதே காயன் என்று பிரிக்கலாம். பிரதிலோமத்தில் கிருஷ்ணனுடைய சரித்திரமானது கூறப்படுகின்றது. நாரத மகரிஷியானவர் பாடிக்கொண்டே கிருஷ்ணனை காண வருகின்றார். கிருஷ்ணனுடைய இல்லத்தில் ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. ஆகவே இதில் தொடர்ந்து வரக்கூடிய கதையானது நாரதருடைய கலகத்தை விளக்குவதாக அமைந்துள்ளது. த்விஜோத்தமர்களில் முதன்மையானவரும் வீரர்களின் பராக்கிரமம் தொலையா வண்ணம் காப்பவரும் உத்தமமான குணங்கள் நிறைந்தவரும் கானத்தில் வல்லவருமான நாரத மகரிஷி தயை நிரம்பிய குளிர்ந்த மனதினை உடையவனும் ஓங்கு கீர்த்தியை உடையவனும் பயமென்பதே அறியாதவனுமாகிய யாதவனான கண்ணனை லோகக்ஷேமத்தை முன்னிட்டு பாடியபடியே அணுகினார் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். சங்கரதேவா எழுதிய பாரிஜாத அபகரணத்தில் நாரதர் கிருஷ்ணனை புகழும் இந்த பாடலானது வருகின்றது. ஹே பரமேஸ்வரா, இந்த உலக நாயகனே, அடியேன் நாரதன் உனது பாதங்களில் பணிகிறேன். உன்னுடைய புகழை பாடியபடி 10 திசைகளிலும் அலைகிறேன். நீயே இந்த உலகத்தின் குரு, நீயே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். நான் உன் திருவடிகளுக்கு கைங்கரியத்தை எப்பொழுதும் செய்து வருகின்றேன். என்னுடைய உதடானது சதா உன்னுடைய நாமங்களையே போற்றி புகழும். உன்னிடம் இந்த வரம் ஒன்றையே வேண்டுகிறேன் அப்படின்னு இந்த கிருஷ்ணனுடைய புகழை பாடியபடி நாரதர் கிருஷ்ணனை அணுகுகின்றார். தம் த்ராதாஹ ஸ்ரீமானாபீதம் ஸ்பீதம் ஷீதம் தம் த்ராதாஹ ஸ்ரீமானாமாபீதம் ஸ்பீதம் ஷீதம் க்யாதம் சௌக்கியே சௌம்யே சௌநேதாவை घीराघीयो योधे घायन. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.